எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். வெல்கம் டு இனியாஸ் டைரி. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷம் வந்து இந்த வீக் டேஸில் கொஞ்சம் நல்லா தான் போயிட்டுருக்கோம். வீக் எண்டில் இந்த டிவிகள்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா? டிவி அப்புறம் இந்த சமுதாயத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் பார்க்குறச்ச நிறைய மனதுக்கு நெருடலாக இருக்குது. நிறைய நியூஸஸ். அதே மாதிரி இந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப மனசு வருத்தப்பட்டு இப்போ நியூவா வந்திருக்கிற படங்களை பார்க்க ஆரம்பித்தேன். அதில் தக் லைஃப் இப்போ தான் பார்த்தேன். கமல் சார் ரொம்ப பிடிக்கும். அவரோட கதை அம்சம், அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸு இதெல்லாமே கரெக்டாக பண்ணுவாங்க. அந்த அந்த படம் வந்து ஏன் ஓடலைன்னு எனக்கு தெரியல. நல்ல கதை அம்சம். ஓடிடியில் தான் நான் பார்க்க முடிஞ்சது. நல்லா இருந்தது படம். அதே மாதிரி நேத்தைக்கு ஞாயிற்றுக்கிழமை 2 படம் பார்க்குறேங்க. ஒன்று குபேரா. அது சனிக்கிழமையே பார்த்துட்டு இருந்தேன். வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதை முழுசாக பார்க்க முடியல. நேற்று அதை கம்ப்ளீட் பண்ணேன், குபேரா. அண்டு டிஎன்ஏன்னு சொல்லிட்டு ஒரு அருமையான படம். அந்த படம்லாம் பார்க்கணும் நம்ம. இந்த சமுதாயத்தில் நிகழ்கிற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் சொன்னேன் இல்லைங்களா? ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருக்குது இப்போல்லாம் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும். என்னென்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு படிப்பு எடுத்துக்குவோமே. டிஎன்பிஎஸ்சியில் கொஷின்ஸ் எல்லாம் நிறைய கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. கேண்டிடேட்ஸ், டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பைரன்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, ஒரு குறுகிய பார்வையில் தான் படிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இதை பற்றி நான் மிகப்பெரிய வீடியோ ஒன்று நான் போடலான்னு இருக்கேன். ஏன்னா இப்போ இருக்கிற டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பைரன்ஸ்க்கு அந்த வீடியோ மிக பெரும் உதவியாக இருக்கும்ன்றதில் எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. எனக்கு நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பாக போடுறேன். எப்படி படிக்கணும் டிஎன்பிஎஸ்சிக்கு, அந்த டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற அந்த கலாமிட்டிஸ், அந்த தடைகளை எப்படி உடைச்சி எரிஞ்சு நம்ம ஒரு வேலையில் சேரணுங்கிறத நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ பதிவிடுறேன். அதே சமயத்தில் ஒரு தம்பி, மடப்புறம்னு நினைக்கிறேன், திருபுவனமா மடப்புறத்தில் ஒரு தம்பி வந்து ஏதோ ஒரு மாட்டுக்கொட்டைகளில் இறந்து போயிடுறாங்க. இதை பற்றிய நியூஸ் வந்து வருது. அதில் சிலர் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன சமுதாயத்தை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த படங்களையும் பார்க்கும்போது அந்த படத்தில் உள்ள பிரச்சனைகள் இந்த சமுதாயத்துலேயும் இருக்குது அப்படிங்கிற போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்ததுங்க. ஏன்னா எங்களோட சின்ன வயசு காலத்துலலாம் இந்த மாதிரி இருந்ததில்லை. இந்த சமுதாயம் மிகப்பெரிய வருத்தத்தை நோக்கி, அதாவது கொடுங்கோல் உலகத்தை நோக்கி போயிட்டுருக்கிற மாதிரி தோணுச்சு. அதனால தான் அந்த நியூஸை வந்து பார்க்கவே முடியல. இன்னொன்று ரொம்ப, அதாவது ஒரு பெண்ணாக ரொம்ப வருத்தப்பட வைத்த செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன குழந்தை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி போகிறாங்க. அவங்க பின்னாடி போயிட்டு ஒரு 8 வயசு குழந்தைய அவ்வளோ பாழ்படுத்தியிருக்கான். அந்த அம்மா அப்படியே அழுறாங்க. அதை வந்து நியூஸில் வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு உட்காந்துட்ருக்கோம் இந்த சமுதாயத்தில். அந்த மாதிரி தான் இந்த படங்கள்லேயும் எடுத்துகிட்டு இருக்காங்க ஒரு கருத்து. டிஎன்ஏ என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு குழந்தை பிறக்குது ஹாஸ்பிட்டலில். அந்த குழந்தை வந்து மாறிடுது. இது எத்தனை வருஷமாக போயிட்டுருக்கு. இதுக்கு தீர்வு கிடைச்சதா? இல்லையே. அதே மாதிரி குபேரான்ற படம், பிச்சைக்காரங்க பிச்சை எடுக்கிறவங்கள ஒரு பணக்காரர்கள் எவ்வளவு தவறான பாதைக்கு கொண்டு போய் அவங்க உயிரையே எடுக்கிற அளவுக்கு யோசிக்கிறாங்கங்கிற இந்த சமுதாய சீர்கேடு, சோஷியல் இஷ்யூஸ்ன்னு சொல்லிட்டு நாங்கள் டிஎன்பிஎஸ்சியில் ஐஏஎஸ்லலாம் படிச்சிருக்கோம். ஐஏஎஸ் படிக்கும் போது, டிஎன்பிஎஸ்சி படிக்கும் போதெல்லாம் படிச்சிருக்கோம். இதெல்லாம் ஏன் இன்னமும் தொடருது? ஓகே. அடுத்தது தக் லைஃப். தக் லைஃப்பில் இந்த கேங்ஸ்டர்ஸ், இந்த கலாச்சாரம் இன்னமும் ஏன் இருக்குது இந்த உலகத்தில்? ஏன் இது வந்து தடுக்கவே முடியல? அதே மாதிரி தான் தீவிரவாதமும். இதை பற்றியெல்லாம்
படித்தா தான் ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமு இல்லை ஐஏஎஸ் எக்ஸாமோ பாஸ் பண்ணி ஒரு பதவியிலே அமர முடியுங்கிற நிலையில் இதை பற்றியெல்லாம் சிந்திக்கிறதுக்கு இங்கே சமுதாயத்தில் யாரும் இல்லையா? இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண முடியலையா அப்படின்னு பார்த்தா எனக்கு தோணுனது என்னென்னா, அந்த தீர்வு காண வேண்டியவர்கள் அனைவருமே, ஈவன் இன்க்ளூடிங் மீ, அனைவருமே வேற ஒரு பாதையில், அதாவது செல்ஃப் பயனுக்காக, சொந்த ஆதாயத்துக்காக இந்த உலகத்தில் ஓடிட்டுருக்கிற மாதிரி தோணுது. மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவங்க, மிகச்சிறிய பதவியில் இருக்கிறவங்க, இல்லை இந்த சமுதாயத்தில் வாழ்கிற பொதுமக்கள், அந்த குழந்தை தனியாக போகும்போது ஒருத்தர் கூட போயிருந்தா, இல்லை அவங்க தனியாக போகிறாங்களேங்கிற அந்த பார்வைகள் பார்த்துருந்தாவே அந்த குழந்தை காப்பாற்றப்பட்டிருக்கோங்கிறது என்னோட அபிப்பிராயம். அந்த சமுதாய பொறுப்புணர்வு நம்மக்கிட்ட இருக்கா? பதவியில் இருந்தாலும் சரி, பதவியில் இல்லைனாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஈவன் பிச்சைக்காரங்களாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாமே பார்த்துருப்பாங்க இல்லையா அந்த குழந்தைய. அந்த ஒரு இளைஞர் அந்த தம்பியை பார்த்துருப்பாங்க இல்லையா, அந்த மாட்டுக்கொட்டைகளை வச்சு எத்தனையோ பண்ணியிருக்காங்கன்னும் போது, இதுக்கு காரணங்கள் எத்தனையோ காரணங்கள் இங்கே அரசியல் சாயம் பூசப்படுது. ஏதோ பெண்கள் சார்ந்து மாதிரியெல்லாம் பேசப்படுது, வடநாட்டுக்காரங்க அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. இந்த நியூஸ் எல்லாம் கேட்குறது ஒரு சமுதாய பொறுப்புணர்வு இல்லை அப்படிங்கிறது தான் காட்டுது. இதை எத்தனை படம் எடுத்தாலும் யாரும் இதை நிவர்த்தி பண்ணிட முடியாது, சரி செஞ்சிட முடியாது, இதுக்கு உண்டான சொல்யூஷனை ஏற்படுத்திட முடியாது. ஒரு சமுதாய பொறுப்புணர்வு இருக்கணும். அது இல்லைன்னா எந்த படம் பார்த்தாலும் இந்த மாதிரி நியூஸுங்க வந்துட்டு தான் இருக்கும். இந்த இந்த வருத்தப்பட வைக்கிற நியூஸுங்களை எப்படி குறைக்கணுங்கிறத நம்ம யோசிக்கணும், சிந்திக்கணும். மட சாம்பிராணிங்க மாதிரி உக்காந்துருக்கக்கூடாதுங்கிற ஒரு திருத்தமான ஒரு கருத்தோட இந்த சமுதாயத்தை நம்ம எப்படி வழி நடத்தி போகணும். நம்ம வீட்டில் நம்ம சாப்பிட்டோம், நம்ம குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு இருந்தோம், நம்மளை சுற்றி சொந்தக்காரங்க இருக்காங்க, நம்ம ஜாலியாக இருக்கோமா, இதை பற்றி மட்டும் யோசிக்கிறது ஒரு சமுதாய நலன் கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், இது என்ன தப்பாக நினைக்காதீங்க. மட சாம்பிராணிகள் மாதிரி நம்ம எல்லாம் உக்காந்துருக்கிறது நாட் ரைட். தேங்க்யூ.